எங்களை திருப்புவீராக. நீர் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து உம்மை நம்பி உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த வல்லமைகளும் எரிந்து சாம்பலாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இவைகள் சென்று அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் வாசித்த இந்த 3 வசனங்களில் இங்கே இருக்கிற 98% பேருக்கு புரிஞ்சிருக்கு. ஆமாம், எபேசியர் நிருபம் ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு நிருபம். அதனால் இங்கே கவலைப்பட வேணாம், ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். 17வது வசனத்திலேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இப்படியே ஆரம்பிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும். வேதம் மிகவும் அழகானது. அதை போல ஒரு இலக்கண நடையை வேற புத்தகத்தில் பார்க்கவே முடியாது. ஆமென். இலக்கணத்திலேயும் இது சிறந்து இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு கோர்வையான வார்த்தைங்க பாருங்க. தந்தரல வேண்டும் என்றும் 18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். இதில் ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா, கடைசியில் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு ஜெபிக்கிறார், அது தெரியுது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, எதுக்காக ஜெபிக்கிறான்னா உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். எதுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கணும்னா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் அறியணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் அறியறதுக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்ணு வேணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் புரியுதா? என்ன காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னா, அதில் ஒரு அந்த கோர்வையான வார்த்தைகள் வரும்பொழுது 17வது வசனம் கடைசி வார்த்தை சொல்லுது, ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். அப்புறம் 18வது வசனம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இன்னதென்றும். அந்த வசனத்துடைய கடைசியில் ஐஸ்வர்யம், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 19வது வசனத்தில் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் அறியும்படிக்கு. இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டஃப்பான சப்ஜெக்டை அவர் பேசுகிறார். ஆண்டவர் சித்தமானால் ஆண்டவர் நடத்துவார். ஆனால் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம். இந்த வேதத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை என்னால் காண முடிந்தது. 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இதோட கடைசியில் நம்ம எடுத்துக்கலாம். அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த 18வது வசனத்தில் 2 விஷயத்தை சொல்கிறார். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் 2 காரியங்களை சொல்கிறாரு. நம்ம முதல் பகுதியை நாம் கவனிப்போம், மற்ற எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. மறுபடியுமாய் அந்த முதல் பார்ட்டை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். அப்படியே கடைசியில் பார்த்தோன்னா நம்பிக்கை இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த தேவ மனுஷனுடைய விருப்பம் நிறைய இருந்தது. அதில் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது என்னென்னா, இந்த தேவ மனுஷனுடைய விருப்பம் என்று சொல்லிவிட முடியாது. இது பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம். என்ன அவருடைய விருப்பம்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் அறியணும். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அதை நாம் அறியணும். சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இது அப்போஸ்தலனாகிய பவுல், உங்களுடைய நாலேஜுக்காக சொல்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின முதல் ஜெப விண்ணப்பம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதில் நிறைய விண்ணப்பங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் அப்படின்ற வார்த்தை. நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது எதனாலனா, அவர் நம்மை அழைத்ததினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததினால நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்கு இந்த நம்பிக்கை இன்னதென்று நீங்கள் அறியணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? நாம் சரியாக அதை அறியாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். அந்த வசனத்தை இன்னும் உற்று பார்ப்போம்னால் அதில் ஒரே ஒரு காரியம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்னென்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை. தாம் நம்மை அழைத்தனர். வேற யாரோ அழைச்சி நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது வேற. ஆனால் தேவன் நம்மை அழைத்ததினால நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கையை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அழைக்கிறவங்க, வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றவங்க ஒரு பெரிய பணக்காரராக இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. எவ்வளோ உங்களை நேசிக்கிறவர்கள் கூட உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஆனால் தாம் உங்களை அழைத்ததினால உங்களுக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது, உங்களை ஒரு நாளும் ஏமாற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:30 வாசிக்கலாம். 8:30 ரோமர் நிருபம் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம பின்பாக வருவோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு நாள் நான் அதை எடுக்கும்போது என்னுடைய பைபிள் ரீடிங்காக எடுத்து அப்படி பார்த்தோன்னே அந்த வசனத்தை விட்டு கண்ணு போவே இல்லை. முதல் நாள் உட்காந்து அதை படிக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு பேசுகிற செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். ரெண்டாவது நாள் அதை எடுத்து அந்த படிக்கலாம் அப்படின்னு அதை பார்த்தா அதே வசனத்துக்கு நேரம் தான் கண்ணு போகுது. வேறு விதமான ஆங்கிளில் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானால் அதை இன்னொரு நாளில் பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை அழைக்கும்போது கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு? என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையுடையவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைக்கும்போது சும்மானா அழைக்கலை, ஏதோ ரோட்டில் போகிறவங்களாம் அப்படி கூப்பிடல. வசனம் சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்புக்கு பின்பாக ஒரு முன்குறிப்பு இருக்குது. ஏற்கனவே யோசித்து குறிப்பிட்டு, இவள் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும், இவள் எனக்கு சொந்தம், இவள் எனக்கு சொந்தம்னு பெயர் சொல்லி நம்மை அழைத்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாதாரணமாய் நம்மை அழைக்கல, முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய அழைப்பு நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறது. நாம் பின்பாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் என்கிற மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் இப்போ சொல்ல நினைக்கல, ஆனால் ஆவியானவர் அந்த காரியத்தை எனக்குள்ளே போடுகிறார். என்ன அப்படின்னா,
அந்த மனிதன் இந்த வார்த்தையை அவன் அனுபவமாக்கி இருந்தான். எப்படின்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, இதுதான் இந்த செய்தியினுடைய காரியம். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, இதை நீங்க அறியணும். அதற்காக தான் அந்த தேவ மனுஷன் ஜெபிக்கிறேன். அவர் உங்களை அழைத்ததினால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது அறியாதனால தான் நிறைய டைம் நம்ம பிரச்சனைக்குள்ள மாற்றோம், கவலைக்குள்ள உட்கார்ந்துறோம், அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துடுறோம். நம்மளை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல, தேவன். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் அதை அறிந்திருந்தான். அவர் அழைத்த அழைப்பில் இருந்த நம்பிக்கையை அவன் அறிந்திருந்தான். நான் இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ள வருகிற காரியத்தை அதை சொல்லுறதுக்கு தான் நான் அதை சொன்னேன். நான் இல்லைன்னா பின்னாடி தான் சொல்லியிருப்பேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக காணப்பட்டான். அவன் மூலமாக தான் நாமளும் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய அழைப்பே அவனுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்குது. அவருடைய அழைப்பே ஒரு மனிதனுக்குள்ள நம்பிக்கையை கொடுக்கிறது. கர்த்தர் ஒருவனை அழைக்கும் போதே அவனுக்கு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வருது. அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளுகிறதுனால இவர் யாரு, எப்படிப்பட்டவர், நம்ம அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற அறிவு மட்டும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கல. அவர் அழைக்கிற அழைப்பே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தொடுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைத்தார். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர் அழைக்கும் பொழுதே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த கிருபையும் அவர் கொடுக்கிறார். நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பின்னாடி அதுக்கு அடுத்த 2 வசனங்களை வாசிக்கலாம். 31, 33, இவைகளை குறித்து 32. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்தை? என்ன சொல்லுறாருன்னா, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்றைக்கு நீங்க எதையோ கேட்டு தேவையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அழைப்புக்காக அவர் தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக என்ன செய்ய மாட்டார்? அல்லேலூயா. அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தருவார், எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய அழைப்பில் இருக்கிற நம்பிக்கையை நான் அறிய வேண்டும். நீர் என்னை அழைத்ததினால என்னை நீர் தப்புவிப்பீர், என்னை நீர் காப்பாற்றுவீர், என்னை நீர் நடத்துவீர் என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்லணும். உங்களுடைய நீங்கள் வாழும்பொழுது, இந்த பூமியில் வாழும்பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற நம்பிக்கை உங்களுடைய சுய பலத்தினால வரக்கூடாது, உங்களுடைய திறமைகளினால அது வரக்கூடாது, உங்களுக்கு இருக்கிற உதவிகளினால, உங்களுக்கு இருக்கிற பண பலத்தினால, சொத்துக்களினால, உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னால வரவே கூடாது. உங்களுக்கு எதுனால தான் நம்பிக்கை வரணும்? என்னை ஒருவர் அழைத்திருக்கிறார், அவர் அழைத்ததினால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. என்னை மரண பரியந்தம் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இவரே என்னுடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இவரே நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் தான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். நம்முடைய திறமை, நம்முடைய காரியங்கள் அல்ல. அதனால அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. நம்முடைய காரியங்களை நாம் செய்வோம். நம்பிக்கை அவர் மூலமாக தான் வரணும். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு நம்ம மேல் இருந்தால் நிச்சயமாக அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நம்மை குறை சொல்லுகிறவர்கள் இருப்பாங்க, குற்றம் சொல்லுகிறவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. அவர் அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் அழைத்தவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அற்புதங்களை நாம் பார்த்திருக்கிறோம்.
அற்புதம் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு ஞாபகம் வருது கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதம். அற்புதம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் செய்த, இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம். அந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் கானா ஊர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. இயேசாமி கூட சீசன்லாம் வந்துட்டாங்க, ஆனால் அற்புதம் ஒன்று கூட செய்யலை. ஆண்டவர் அவர்களை அழைச்சிட்டாரு, அற்புதத்தை அவங்க பார்க்கவே இல்லை. கானா ஒரு கல்யாணத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது அவர் மூலமாய் செய்கிற அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. மற்றவர்களுக்கு செய்கிறதையும் உங்களுக்கு செய்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை சொல்லும்போது இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன். அவர் அழைத்தாலும் அற்புதம், அவரை அழைத்தாலும் அற்புதம். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் நம்மை அழைத்தாலும் அற்புதம் தான், அவரை நாம் அழைத்தாலும் அற்புதம் தான். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி மகிமையான ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. மகனே, மகளே, ஏன் கவலைப்படுற? இயேசு உன்னை அழைத்திருக்கிறார். நீ அவரை தெரிந்து கொள்ளல, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஒரு சின்ன எச்சரிக்கையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி மகிமையான அழைப்புகளை பெற்றவர்களும் கூட அந்த அழைப்பின் மேலே கவனம் இல்லாமல் போகிற ஒரு காரியமும் நடக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர் எழுதுகிறார், உங்களுடைய கவனம் எது மேலே இருக்கணும்னா, அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது மேலே உங்கள் கவனம் இருக்கணும், உங்கள் கண்ணு அது மேலே இருக்கணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அதில் 3வது வசனத்திலேருந்து நாம் பார்க்கலாம். அது ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஒரு ஓமையை அங்கே சொல்கிறாரு. மத்தேயு 22:3. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது போதுமா இந்த காரியத்தை வீட்டில் நீங்கள் போய் படித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லுகிறார். அந்த ஓமை எப்படி ஆரம்பிக்கிறார்னா, 2வது வசனம் வாசிங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைப்பு வருது. நம்மளும் அது மாதிரி தான் இருக்கோம், அந்த நிலைமையில் தான் இருக்கோம். நமக்கு ஒரு அழைப்பு, அந்த அழைப்பின் அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். கடைசி நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போகணும். இதுக்காக தான் நம்மளும் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த அழைப்பில் பாருங்கள், 3வது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அவர்களோ வர மனதில்லாதிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் அழைத்த அழைப்பில் எவ்வளோ மகிமை இருக்குது, ஆனால் அவர்களுக்கு வர மனதில்லை. அவர்களுக்கு வர மனதில்லை. ஏன் அவர்களுக்கு மனதில்லாமல் போச்சு அப்படின்னா, அவர் அழைத்ததினால உண்டாகிற நம்பிக்கையை விட்டுட்டு தங்களுடைய சுயபலத்தினால உண்டாகிற நம்பிக்கையும் தாங்கள் விரும்புகிற காரியத்தின் மேலே அவர்கள் கண்கள் இருக்கிறதுனாலையும் அவர்களுக்கு மகிமையான அழைப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அழைப்புக்கு அவர்கள் விட்டு கொடுக்காமல் போயிட்டாங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். 4வது வசனத்தில் ஒருத்தனை 5வது வசனத்தில் சொல்லப்படுது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 5வது வசனத்தில் அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்மை அழைத்தவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய அழைப்பின் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு
அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பாக ஆண்டவரோடு வாழும்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. இயேசு கிறிஸ்து கடல் அலைகள் மேலே அவர் நடந்து வந்தார். பேதுருவை பார்த்து அவர் அழைத்தார். பேதுரு கேட்டார், நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடக்கணும். அவனை நடக்க செஞ்சது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அவருடைய அழைப்பு. அல்லேலூயா, வா அல்லேலூயா. அந்த அதில் உண்டாகிற நம்பிக்கை, அதான் நான் சொன்னேன், அவர் அழைக்கும் பொழுதே ஒரு நம்பிக்கை உள்ளே வந்துடும். கடல் மேலே நடக்கிறாங்க, எவ்வளோ பெரிய விசுவாசம், எவ்வளோ பெரிய நம்பிக்கை. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைக்கிறார். அவரை நோக்கி நாம் நடந்து செல்லணும். ஆமென். அவரை நோக்கி நாம் பார்க்கணும், அவரை நோக்கி நாம் நடந்து செல்லணும். அவர் நம்மை அழைத்ததினாலே, தாம் நம்மை அழைத்ததினாலே, அதான் வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே. அப்படின்னா அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நான் யோசிக்கும் பொழுது 2 காரியங்களை ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தார். ஒன்று, தாம் நம்மை அழைத்ததினாலே அப்படின்னு சொல்லும்பொழுது அழைக்கிறவர் யார்? சும்மா ஆண்டவன் சொல்லிட்ட உடனே நம்ம நம்பிட்டு போகிறதுக்கு நம்ம கல்லையோ மண்ணையோ வனங்களை ஆராதிக்கலை, நாம் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் யார்? உங்களை எதற்காக அவர் அழைக்கிறார்? இந்த 2 காரியங்களை நாம் சீக்கிரமாக நாம் கவனிப்போம். முதலாவது, நம்மை அழைக்கிறவர் யார்? வேதத்திலிருந்து நமக்கு தெரிந்த வசனம் தான், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீங்கள் அவரை நம்பலாம் தெரியுமா? அவருடைய அழைப்பு மேலே உங்களுக்கு ஏன் நம்பிக்கை உண்டாகலாம் தெரியுமா? அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தொடர்ந்து தான் வருது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அப்படியே நடத்திட்டு அவர் வருகையின் போது விட்டுற மாட்டார். அவர் அழைத்தார் என்கிற அழைப்பின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நமக்கு செய்வார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால இந்த பூலோகத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார், பரலோக வாழ்க்கையும் நமக்காக அவர் கொடுப்பார். இந்த வேத வசனத்தை, இந்த 1 தெசலோனிக்கேயர் 5:24 நான் விரிவாக்க மொழிபெயர்ப்பில் நான் அதை படித்தேன். போடுறேம்மா, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் படிமா சரண். Faithful is he who is calling you to himself and utterly trustworthy, and he will also do it. Fulfill his call by hallowing and keeping you. Faithful is he who is calling you அப்படின்னு சொல்லிட்டு அதில் ப்ராக்கெட்டில் போட்டு டு ஹிம்செல்ஃப். இதை 2 விதத்தில் புரிஞ்சிக்கலாம். ஒன்று, அவருக்காக உங்களை அழைத்தவர் அப்படின்னு புரியலாம். என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் கொடுத்த ஒரு புரிந்து கொள்ள என்னென்னா, இது சொல்லப்படுது என்னென்னா, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு டு ஹிம்செல்ஃப் அப்படின்னா தனக்குத்தானே அப்படின்னு அர்த்தம். தனக்குத்தானே உங்களை அழைக்கிறவர் உங்களுக்கு உண்மையுள்ளவர் அப்படி இல்லை, அவருக்கே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அவரே அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் கிட்ட சொன்னார், ஆபிரகாமே போயிட்டாரு. தாவீது கிட்ட சொன்னார், தாவீதே இறந்து போயிட்டாரு. ஆனால் அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் அந்த வேத பகுதி சொல்லுது, அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் டு ஹிம்செல்ஃப். அவருக்கு அவரே
அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு அவரே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வேற யாருக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும்? ஹல்லேலூயா. கடைசியில் அது சொல்லப்படு, ஃபுல்ஃபில் ஹிஸ் கால். அவர் அழைத்த அழைப்பை அவர் நிறைவேற்றுவார். எப்படின்னா நம்மை பாதுகாத்து நம்மை பரிசுத்தமாக்கி பை ஹாலோவிங் அண்ட் கீப்பிங் யூ அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய அழைப்பை அவர் நிறைவேற்றுவார். எங்கன்னா பரலோகத்தில் கொண்டு போய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு வெர்ஷனையும் இந்த வசனங்களை நம்ம ரசிக்கிறதுக்காக தான் இப்படி இந்த மாதிரி வெர்ஷன்லாம் சொல்கிறோம். வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்லவே இல்லை. வேதத்தை எப்படிலாம் நீங்கள் ரசிக்கலாம், யோசிக்கலாம் அப்படின்றத கற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் இதை செய்ய முடியும். இன்னொரு வெர்ஷன் இருக்குது, எம்எஸ்பி வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நேசிக்கிற ஒரு வெர்ஷன் அது, மியான்மர் ஸ்டாண்டர்ட் பைபிள் வெர்ஷன். அதே வசனத்தை நாம் வாசிக்கலாம். போட்டுக்கங்க. The one who called you is completely dependable. The one who called you is completely dependable. நீங்க முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளக்கூடியவர் அவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு இருக்குதுல்ல. இந்த வெர்ஷன்ல எப்படி எழுதுறாங்கன்னா, உங்களை அழைக்கிறவர் நீங்கள் முற்றிலும் அவரை சார்ந்து கொள்ளக்கூடியவர். எந்த பேலன்ஸும் இல்லாமல் சாஞ்சிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல பெட்டில் போய் படுக்கும் போது நீங்கள் எதையாவது பிடிச்சினா படுக்கிறீங்க, அப்படியே ரிலாக்ஸாக எவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பெட்டில் ஒரு நல்ல பெட்டில் படுக்கும்போது ரிலாக்ஸாக படுக்கிறீங்க. சில டைம் சின்ன பெட் இருந்தால் அந்த தூக்கத்தில் உருள்றவங்க பயந்து படுப்பாங்க தூக்கத்திலே. ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய மார்பில் சாய நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. அவருடைய மார்பில் நம்ம சாய்ந்து கொள்ளலாம். அவர் மேலே 100% அவர் மேலே நம்ம சாய்ந்து கொள்ளலாம். ஏதோ ஒன்றை பிடிச்சின்னு அவரை கையை பிடிச்சின்னு போக வேண்டிய அவசியமே இல்லை. முற்றிலுமாய் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. பின்னாடி வாசிமா, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. If he said it, he'll do it. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னால் சொன்னதை செய்து முடிப்பார். If he said it, he will do it. ஹல்லேலூயா. 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 அவர் அழைப்பார். ஆனால் அவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். உங்களை பாதியில் விடமாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார். 20வது அதிகாரம். நீங்க 20வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்காரர்களை அமர்த்த, கூலிக்கு அமர்த்த வேலையாட்களை தேடி போறார். அவர் அதிகாலையில் புறப்பட்டு ஒவ்வொரு மணி நேரத்தில் ஒவ்வொரு பீரியட் டைமில் போய் ஆட்களை அழைக்கிறார், வேலைக்கு அழைக்கிறார். அழைச்சிட்டு கடைசியில் கூலியை கொடுக்குறார். கூலியை கொடுக்கும்போது முன்பாக கடைசி மணி நேரத்தில் ஒரு டீம் அழைக்கிறார். கடைசி மணி நேரம், அதாவது 11ஆம் மணி நேரத்தில். 6வது வசனம் 20:6, மத்தேயு 20:6. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். ஆண்டவர் அழைக்கிறாரு. 11வது மணி, அதாவது கடைசி மணி நேரம். இஸ்ரேல் தேசத்துடைய கணக்கின்படி 5 மணிக்கு ஒருத்தரை போய் அழைக்கிறார். 6 மணி நேரம் வேலை முடிச்சிடணும். 5 மணிக்கு போய் கூப்பிட்றாரு ஒருத்தரை. 5 மணிக்கு போய் 1 மணி நேரம் வேலை செய், உனக்கு தக்க கூலியை நான் தருவேன். நீங்கள் அந்த சம்பவத்தை வாசி பார்த்தீங்கன்னா, காலையில் வந்தவனுக்கும் ஒரே கூலி, கடைசி 1 மணி நேரம் வந்தவனுக்கும் ஒரே கூலி. கூலி வேலை செய்கிறவங்க கோவப்பட வேணாம். இந்த பூமியில் நம்ம கேள்வி கேட்போம், ஆனால் நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போமே, அவர் இருதயம் தயாளம் உள்ளது. ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு கொடுக்கறதுனால நீ பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நல்லா தானே கொடுத்துருக்கார். உனக்கு கம்மியாக கொடுத்துட்டு அவனுக்கு அதிகமாக கொடுத்துருந்தா நீ கேட்கலாம். உனக்கு சொன்னதை கொடுத்தார்ல. 11வது மணி நேரத்தில் அழைத்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் நம்மை அழைத்ததினால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்குது. அதை நீங்கள் அறியணும். ஆமென். அவர் பாதியில் விட்டு போகிறவர் அல்ல, நமக்கு சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைப்பாரானால் நமக்கு தக்க கூலியை கொடுப்பார். யாருக்கு என்ன கொடுக்கிறாரு அப்படின்றது முக்கியம் இல்லை, உனக்கு சொன்னதை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனுஷனை வைத்து கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால்,
அந்த மனுஷன் ஆபிரகாம். வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12 1 2 3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல அழைப்பை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்குது. இந்த அழைப்பை அந்த மனுஷன் கேட்ட உடனே, நான் சொன்னேன்ல, அவர் அழைக்கும் பொழுதே அதை புரிந்து கொள்கிறதுனால மட்டும் இல்லை, அவர் அழைக்கிற அழைப்பிலேயே வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அவர் அழைக்கிற அழைப்பே வல்லமை உள்ளது. அது அவனை அர்ப்பணிக்க செய்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஒருவர் அழைக்கும் பொழுது எப்படி அப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் சீசர்களை அழைத்தார். அவன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என் பின்னே வாருங்கள்னு அழைச்சார். மத்தேயு அழைக்கிறார். ஆயத்துறையில் உட்காந்துட்டு இருக்கிறான். என் பின்னே வான்னு சொல்லி அழைச்சார். அப்படியே விட்டு வந்துட்டான். எப்படி வர முடியும்? அந்த அழைப்பில் வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களையும் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் விட்டுவிட மாட்டார். அவர் தான் ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆபிரகாமுக்கு அவர் அழைத்த அழைப்பில் இருந்த நம்பிக்கையை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 24:7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இப்போ வாசிக்கிறோம், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவர். அவர் மனசில் இருக்கிறது சொல்கிறார் பாருங்க. எப்போனா அவர் முதிர் வயதில் அவர் சொல்கிறார், என்னை அழைத்து வந்தவர், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவர். அவர் சாதாரணமானவர் அல்ல, வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவர்கிட்ட காரியங்களை கேட்குறோம், நிறைய அற்புதங்கள் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, அவர் தம்முடைய தூதர்களை வைத்து தான் செய்கிறார். தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து தான் செய்கிறார். இப்போ இங்கே இந்த மனுஷன் கூட ஆண்டவர் உனக்கு முன்னாடி போவார் அப்படின்னு சொல்லலை, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னு சொல்கிறார். நிறைய நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் அதை பார்க்க முடியும். அவர் தம்முடைய தூதர்களை வைத்து காரியங்களை செய்கிறார். உங்களுக்கான தூதர்கள் உங்களோடு இருக்கிறாங்க. சில பேர் பயப்படுறத பார்த்துருக்கேன். நைட்டு தனியாக எழுந்து பார்த்தேன்யா, அப்படியே இருட்டாக இருந்தது, பயமாக இருந்தது. கூட உங்கள் வீட்டுக்காக இருந்தால் பயப்பட மாட்டேன், வீட்டுக்காக இருந்தால் பயப்பட மாட்டேன்யா. 2 தூதர்களை வச்சிருக்கிறார் உங்கள் கூட. ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோட தூதர்களை வச்சிருக்கிறார். ஆமென். குறைஞ்சது 2 தூதர்களாவது இருப்பாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அவர் கோடி தூதர்களை வைச்சிருக்கிறார். உங்களுக்கு தூதர்களை அவர் அனுப்பி உங்களுடைய காரியங்களை மாற்றுகிறார், செவ்வையாக்குகிறார், காரியங்களை எல்லாம் செய்ய பண்ணுறார். ஆனால் உங்களோடு இருக்கிற தூதர்களை செயல்பட வைக்க நீங்கள் கட்டளையிட முடியாது. ஏன்னா அவர்கள் தேவனுடைய தூதர்கள். தேவனுக்கு தான் கீழ்ப்படிவாங்க, தேவனுடைய வார்த்தையை தான் அவங்க செய்வாங்க. உங்களோடு இருக்கிற தூதர்களை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தினால அவர்கள் செயல்படுவாங்க. ஊழியக்காரர்களுக்கு எப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் அவர்களை செயல்பட வைக்கும். ஆமாம்,
நீங்கள் பெரிய பெரிய மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. எங்கேயோ இருக்கிறவங்க விடுதலை ஆவாங்க. எப்படின்னா தூதர்கள் இறங்கி வேலை செய்வாங்க. தூதர்கள் அங்கங்கே இறங்கி விடுதலை ஆக்குகிற தூதர்கள், டெலிவரன்ஸ் பண்ணுற தூதர்களும், சுகமாக்குற ஹீலிங் ஏஞ்சல்ஸ் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவாங்க. அவங்க அப்படியே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடமாடி விடுதலை அற்புதங்களை செய்வாங்க. இது ஒரு தேவ மனுஷனுடைய விசுவாச அளவை பொறுத்து தான் இருக்குது. இயேசு உன்னை குணமாக்குகிறார் அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கையிடும்போது அந்த தூதர்கள் வந்து தொடுவாங்க. அவங்க தான் சுகத்தை கொண்டு வருகிறார்கள். இது கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப பேசப்படாத ஒரு சத்தியம். அதை நம்ம தள்ளிவிடக்கூடாது. ஆமென். தேவனுடைய தூதர்கள் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்முடைய விசுவாசம் தூதர்களை செயல்பட வைக்கும். இங்கே கூட பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு தூதனே நீ இவனுக்கு முன்னாடி போன்னு சொல்ல, ஆண்டவரை குறித்து பேசுறார். என்னை அழைத்தவர், எனக்கு தருவேன் என்று சொன்னவர், வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னாடி தூதனை கட்டளை இடுவார் அப்படின்னு சொன்னவனே இவர் கிளம்பிடுவார். தூதன் கிளம்பிடுவார். விசுவாசத்தினாலே நாம் அப்படி செய்யணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் அவர் நம்மை அழைத்தார். அவருடைய அழைப்பு, அந்த அழைப்பில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நாம் அறியணும். ஆபிரகாமை அழைத்தார். அவனுக்கு அவருடைய அழைப்பின் நம்பிக்கை தெரிஞ்சது. அந்த நம்பிக்கை மேலே அவன் உறுதியாக இருந்தான். விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை அழைத்தவர் அவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரா அப்படின்னா இருந்தார். ஆமென். ஒரு 3 வசனங்களை சீக்கிரமாய் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தினே அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்தவர் ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மனைவியை ஒரு நாட்டு ராஜா கொண்டு போயிட்டான். ஒரு நாட்டு ராஜா வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னு எடுத்துக்கொண்டு போனால் அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் ஆபிரகாமுக்காக வந்து நின்றார். ஹல்லேலூயா. அவனை காப்பாற்றும்படியாக, அவனை பாதுகாக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். அந்த ராஜா கிட்ட போய் பேசுறாரு, ஜாக்கிரதை அப்படின்னு, அவன் என்னுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அவர் அழைத்தார். நீ அவரை நம்பி வந்திருக்கிற, உன்னை அவர் காப்பாற்றாம விடவே மாட்டார். அவர் உன்னை காப்பாற்றுவார். உனக்காக அவர் பேசுவார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் நிற்பார். நாவுகள் நமக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் பயப்படாதீங்க, வாதாட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் நம்மை பாதுகாப்பார். அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையை அறிந்து கொள்ளுங்க. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு பாதுகாப்பு இருக்குது. 2வது 24:1, ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். முதிர்ந்தவனானான். இது எதை காட்டுதுன்னா, முதிர்ந்த நிலைமையில ஒரு வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார். தகப்பனை விட்டு, தேசத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வான் உன்னை அழைச்சவரு உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ உண்மையாகவே அவருடைய அழைப்பை நம்பி வாழ்வாய், ஆனால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். ஒன்று கூட அவர் ஆசீர்வதிக்காத காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எல்லா காரியங்களையும் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமை அழைத்தவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது ஆதியாகம புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா.
எவ்வளோ அழகாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. இது எது காட்டுது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு சொன்னதை அவர் செய்து முடித்தார், செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்குமே. ஆமென். ஆமாம், அவர் உண்மையுள்ளவர். இது யாருக்கு சொல்கிறாருன்னா ஈசாக்குக்கு சொல்கிறார். ஈசாக்குக்கு சொல்கிறார். ஆபிரகாமே போயாச்சு, இப்போ ஈசாக்கிட்ட சொல்கிறார், உன் தகப்பனாகி ஆபிரகாம் சொன்னல, நான் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. he is faithful to himself. அவருக்கு அவரே உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், எல்லா ஜெனரேஷன்ஸ் மாறலாம், ஆனால் அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததினால. 24வது வசனத்தை வாசிமா அந்த அதிகாரத்தில். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமினிடத்தில் உன்னை நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். எப்படி ஆண்டவர் பேசுறார், எவ்வளோ அதில் சின்சியராக அவர் இருக்கார் பாருங்க. சொல்லிட்டோம் ஏதோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தோழர்கள் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவர் இறந்துட்டாருன்னா அவங்க பிள்ளைங்களை வந்து விட்டுருவாங்க, கவனிக்க மாட்டேன், பேச்சுவார்த்தையே இருக்காது, அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. நான் எவ்வளோ நேசித்தாலும் தொடர்ந்து அவங்களுடைய தலைமுறையை கவனிக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் மேலே அன்பு இருந்தால் அவனை வைத்து பிள்ளைகளை விசாரிக்கிற ஆட்கள் குறைவு. தாவீது யோனத்தான மீத்தம் மேவி போசத்தை விசாரித்தான். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை நடத்தினார். அவர் கவனமாய் வந்து சொப்பனத்தில் வந்து, பயப்படாத, நீ பயப்படாத, உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னையும் நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய தகப்பனை நான் அழைத்தேன், உன்னையும் நான் அழைத்திருக்கிறேன், நான் சொன்னதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாடல் இருக்குது. நம்ம பாடல் அவங்க அழைப்பு இருந்ததால நான் கலங்கி போவதில்லை, உங்கள் அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படலை, உங்கள் கிருபை என்னை காத்ததால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. எஜமானனே என்னை நடத்தும். மனிதர் கரங்கள் என்னுடைய வாசல்களை அடைத்தது, ஆனால் நீர் எனக்கு 1000 கதவுகளை திறந்து. எத்தனையோ ஏசேக்கு சித்துனாக்கள் இருந்தாலும் ரெகோபோத்தை கொடுக்கிற உண்மையுள்ளவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ஆதாரம். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். பாடலாமா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க அன்பு காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவரை நம்பி, அவர் நம்மை அழைத்த அழைப்பை நம்பி விசுவாசத்தோட சந்தோஷத்தோட ஒரு அறிக்கையாக நாம் பாடலாம். என்னை அழிக்க நினைக்கும் உம்மடியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, ரோகங்கள் வீண்பணிகள் என் மேல் இருக்கும், உன் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. என் எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே,
இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை இருந்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அவருடைய அன்பிற்கு நிகர் இல்லை. உங்க அன்பு என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் தாரகரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, என்னை அழைத்த அழைப்பின் தாரகரே. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ள பாடலை பாடும்போது யோசிக்கிறேன், நம்மளுக்காகவே பாட்டை எடுத்து வச்சிருக்கேன். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை அழைத்ததினால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை நாம் அறிஞர். ஆமென். புரிஞ்சுச்சா? அறிஞ்சிட்டீங்களா? ஆண்டவர் அழைத்த நம்பிக்கை, அழைப்பு இருக்கிற நம்பிக்கை. என்ன வந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்மை அழைத்தார். அழைக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா உண்மை இல்லவர். ரெண்டாவது, அவர் எதற்காக அழைத்தார் அப்படின்றத இதை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 காரியத்தை சீக்கிரமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். எதற்காக அவர் அழைக்கிறார்? 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பெரிய வசனம். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர், உங்களை அழைத்தவர். த ஒன் ஹூ கால்ட் யூ, அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு. உங்களை அழைத்தவர், தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை அழைத்தவர்
அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்குது கேட்கும் போது. இதை யாருக்காவது சொல்றோமா? அழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுல ஒரு நோக்கம் இருக்குது, அழைத்ததுல ஒரு நோக்கம் இருக்குது. முக்கியமான நோக்கம். எதற்காக அவர் அழைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், பேதுருவை அழைக்கும் போது சொன்னார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். ஹல்லேலூயா. மனுஷரை பிடிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மேலே அன்பு கூறுகிறவர். நம்மை அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கிறார். நீங்கள் ஒரு தேவ மனிதனாகிய சார்லஸ் ஸ்பர்ஜன் இப்படி ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். தேவ மனுஷன். அவருடைய 2 பேர் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்னன்னா, ஒருத்தர் சொல்கிறார், ஆண்டவர் இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து நம்ம கூட நல்லபடியாக வாழ்ந்துட்டு கடைசியில் உனக்கு பரலோகத்துக்கு கொடுக்கல, உன்னை நரகத்தில் தள்ளிட்டாரு அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த கேள்வி வருது. நல்லா கவனிங்க. நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க, எல்லாமே சூப்பர், நம்பிக்கையோடு இருக்கீங்க. அழைச்ச நம்பிக்கையெல்லாம் இருக்குது. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாமல் நரகத்தில் போய் தள்ளிட்டார். நீங்கள் சொல்லக்கூடிய பதில்கள் என்ன? சும்மா யோசிங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? அந்த ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை வாசிக்கும் பொழுது அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, அவர் என்ன நரகத்தில் தள்ளுறது எனக்கு ஏற்படுகிற பாதிப்பை விட அவருக்கு தான் பெரிய பாதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் அங்கே போய் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறது என்னுடைய ஏமாற்றத்தை காட்டிலும் அவருக்கு ஏற்படுகிற பாதிப்பு தான் பெருசு அப்படின்று நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால் அவர் என்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நேசிக்கிறதை விட உங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார். உங்களுக்கு அவர் எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அவருக்கு நீங்கள் தேவை. அவருக்கு நீங்கள் தேவை. உங்களை நரகத்தில் தள்ளுறது அவருக்கு தான் பெரிய நஷ்டம். அதனால தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவரே இறங்கி வந்தார். ஒரு சகோதரனை பார்த்து கேட்டார், ஏன் அவர் இறங்கி வரணும்? நாம் தேவனுக்கு முன்பாக போய் நிற்போமானால் நாம் அருவருப்பானவர்களாய் தெரிவோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அருவருக்கப்பட்டவர்களாய் நாம் நிற்போம். ஆண்டவரே, நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நல்லா காரியங்கள்லாம் பண்ணேன், எல்லாம் உண்மையாக இருந்த, ஒழுக்கமாக இருந்த, பரிசுத்தமாக எல்லாமே அழுக்கான கந்த. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை தேவனுடைய நீதி ஆக்கும்படிக்கு பாவமறியாத அவர் பாவமானார். ஹல்லேலூயா. நம்மை மூடும்படிக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் சொல்கிறோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். அவருடைய சாயலால் நாம் மூடப்படும்பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் நீதி உள்ளவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நீதி இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததுக்கு நோக்கம் இருக்குது. இந்த புண்ணியத்தை நீ போய் சொல்லு. இயேசு உன்னை அழைத்தார். எதற்காக? ஆச்சரியமான ஒளிக்கு உன்னை அழைத்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு தடவை கூட ஆண்டவருடைய நாமத்தை, சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் உண்டு. தேவ ஜனமே, கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும். அவரை நீ உண்மையாய் நேசிப்பாயானால் அவருக்காக அவருடைய புண்ணியங்களை நீ அறிவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். ஆமென். பெர்கமன்ஸ் ரொம்ப அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்க. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தார். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால பிடிக்கப்பட்டவன்,
அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன். நம்முடைய விதத்துல சொல்லணும்னா நான் இயேசுவால் அழைக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நாம் கவனிச்சோம், நம்மை அழைக்கிறவர் யார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, எதற்காக அழைக்கிறார் அப்படின்றதுல ஒன்று சொன்ன புண்ணியங்களை அறிவிக்க. இரண்டாவது வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 1:9. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு உங்களை அழைக்கிறார் தெரியுமா?
அவர் கூட நீங்கள் இருக்கணும். தேவ ஜனமே, எவ்வளோ மகிமையான அழைப்பு. அந்த அழைப்புக்கு பின்பாக இந்த பூலோகத்தில் ஒரு நோக்கம் இருக்குது. அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். ஆமென். அவரோடு ஐக்கியமாக இருக்க நம்மை அழைத்தார். அடுத்த வாரம் திருவிருந்து இருக்குது. எத்தனை பேர் உண்மையாய் ஓடி வர போகிறீங்கன்னு தெரில. அவர் அந்த திருவிருந்துக்கு பின்னாடி அழைப்பு இருக்குது. ஹல்லேலூயா. அவரோடு ஐக்கியமாக இருக்க நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு வாழ்கிறதற்கு அவர் அழைக்கிறார். அவரோடு உறவாடுகிறதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட பேசுறது அவருக்கு சந்தோஷம்தான். அவர் உங்கள் கூட பேச விரும்புகிறார். அவர் உங்களோட பேச விரும்புகிறார். அவர் உறவாட விரும்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் பேசி முடிந்த பின்பு அவர் போனாராம். எழுந்தருளி போனார். ஆண்டவர் பேசி முடிந்த பின்பு ஆபிரகாம் வந்தார்னு இல்லை. ஆபிரகாம் பேசி முடிந்த பின்பு தேவன் எழுந்தருளி போனார். எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க. அவர் நம்மோடு உறவாட விரும்புகிறார். அவர் உறவாட விரும்புகிறார். அமெரிக்காவில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அவர் வெளியே போனாலுமே அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். எல்லாம் அவரை ஒரு பெரிய பாடகர் நினைக்கிறேன். பெரிய ஃபேமஸான ஆள். அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறான், சின்ன பிள்ளை. அவன் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, அப்பா என்னை டிஸ்னி வேர்ல்டு கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டான். டிஸ்னி வேர்ல்டுக்கு போனோம் அப்படின்னு. இவருக்கு கூட்டின்னு போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் போனால் இவரை சுற்றி ஜனங்க இருப்பாங்க. தன்னுடைய மகளோட செலவு பண்ண முடியாது. எல்லாம் அவரை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கும் போது அவங்களுக்கு பதில் சொல்லுதா, பிள்ளையோட விளையாடுறதா, பேசுறதா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணாருன்னா, சரிம்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி வேர்ல்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறார். ஓனருக்கு ஃபோன் பண்ணுறார். ஆஃபீஸ் ஃபோன் பண்ணோடனே அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு நாள் லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டார். ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு நாள் எனக்காக அந்த டிஸ்னி வேர்ல்டை க்ளோஸ் பண்ணணும். அப்படியா? ஒரு நாளைக்கு 6 மில்லியன், 10 மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 10 மில்லியன் டாலர். 10 மில்லியன்னா 1 கோடி. 1 கோடி டாலர் ஒரு நாளைக்கு லாபம். ஒரு நாளைக்கு லாபம் 1 கோடி டாலர். 1 கோடி டாலர்னா எவ்வளோ தருமா? 80 கோடி. கிட்டத்தட்ட இந்த இன்னைக்கு டாலர் காசை வச்சு கணக்கு பண்ணிங்க. 1 கோடினா எத்தனை டாலர் ரேட்டோ அத்தனை கோடி. 73 கோடியோ 75 கோடியோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு லாபம் அவ்வளோ. அவர் சொன்னார், ஓகே ஐ வில் பே யூ. சார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணை கூட்டின்னு போனார். எல்லாம் விளையாட்டம் கூடவே இருந்து நடத்தினார். ஒரு மனிதன் தன்னால் முடியுமானால் தன்னுடைய பிள்ளையோடு செலவு செய்ய எவ்வளவையும் செலவு பண்ண விரும்புகிறான். நம்முடைய தேவன் நம்மோடு வாழ்வதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். உனக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு ஆவியானவராக உனக்குள் வாழுகிறார். அவர் உன்னை அழைத்த அழைப்பில் ஒரு நோக்கம் இருக்குது. அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்கு அவர் உன்னை அழைத்தார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பில் இருக்கிற நம்பிக்கையை நான் புரிந்து கொண்டேன். என்னை அழைத்தவர் சாதாரணமானவர் அல்ல. அதனால்தான் வேதவசனம் சொல்லுது, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறிந்து கொள்ளணும். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்த நீர் உண்மையுள்ளவர். அப்பா, உம்மை நான் புரிந்து கொண்டேன். உம்முடைய அழைப்பை நான் புரிந்து கொண்டேன். என்னை அழைத்த நோக்கத்தையும் நான் புரிந்து கொண்டேன். உமக்காக நான் வாழுவேன். உமக்காக நான் வாழுவேன். உம்முடைய அன்பை எடுத்து நான் சொல்லுவேன். உம்மோடு வாழாம எத்தனை நாட்கள் நான் வீணடித்து விட்டேன். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். மகனே, நான் உன்னோடு வாழ விரும்புகிறேன். நீ என்னை நேசிக்கிறியா? உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன். அந்த ஃபேமஸான ஆளு, அவனுடைய பிள்ளை வளரும் போது அவளுக்கு தெரியும் என் தகப்பனின் மேலே எவ்வளவாய் அன்பு வைத்தார். நீ அதை உணர்றியா? தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னோடு பேசுறார். ஆண்டவரை நீ நேசிக்கிறாயா?
ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நமக்கு மகிழ்ச்சியாக மாறட்டும். அவரோடு நேரத்தை செலவு செய். உம்மோடு நான் வாழ்வேன்ப்பா, உம்மோடு நான் ஜீவிப்பேன். நீர் எனக்கு வேணும். என்னை இவ்வளவாய் நேசிக்கிற என்னுடைய தேவன் எனக்கு வேணும். ஆண்டவரோடு பேசுங்க. Thank you Jesus. 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் என்னை அழைத்திருக்கிறீர். நீர் உண்மையுள்ளவர். என்னை நடத்துவீர், என்னை பாதுகாப்பீர், என்னை தப்புவிப்பீர். உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். உம்மோடு வாழுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். டிசைட் பண்ணுங்க. இந்த நேரங்களில் நான் கர்த்தரோடு நேரத்தை செலவு செய்வேன். போகையிலும் வருகையிலும் அவரோடு நான் பேசுவேன். அவர் பேசுகிறதை நான் கேட்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய மன கண்களினே திறந்து உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.